வணக்கம் நண்பர்களே, இந்த விட நம்ம பற்றி பேச போகிறோம்னா எப்படி நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் வித் வெரி லிட்டில் ரிஸ்க் அப்படின்னு வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேசலாம் சொன்னால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தோம் mactechtamil நோடாமல் நம்ம கிளிக் பெல் பட்டன் கேட்பாங்க அப்படி போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி குவிக் அப்டேட் வந்து பார்த்தோம் ஓகேங்களா, மார்க்கெட்டுக்கு என்ன ஆச்சுட்டு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா $85,352 கிட்ட இருக்குது. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றோட FOMC நியூஸ்னால இல்லையா. ஸோ FOMC வந்து எக்ஸ்பெக்டட் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இப்படி அதே தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணியிருக்காங்க சொன்னோம் ஓகேங்களா. ஸோ அதே தான் அன்சேஞ்சு. ஸோ அதில் வந்து என்ன வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவ்வளோ மூவ்மெண்ட் கிடையாது. அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா பேசின விஷயனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பம்ப் ஆயிருந்திருக்கு. ஸோ ஜெரம் பவல் அந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னார்னா, இப்படி இன்ஃப்ளேஷன் வந்து அதாவது எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2% கோல் போகிற வரைக்கும் விட மாட்டார் போல் ஓகேங்களா. ஸோ அதே தான் CPI வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2.8% வந்திருக்கு. பட் இருந்தாலுமே 2% வர வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. அப்புறமா லேபர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி ரேட்ஸ் இப்படி தான் இருக்க போகுது. அப்புறமா எக்கனாமி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் பாலிசி ரேட் பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்க போகுது. டைட்னா லூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிட்டு. பட் ஜெரோம் பவல் அதோட சேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இன்ன வரைக்கும் அந்த ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி லிட்டரலாக வந்து இப்போ வந்து அந்த சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ தேர் ஆர் ரூமர்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா ஜெரோம் பவலை பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணலாம் ட்ரம்ப். ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ் அ பிரசிடென்ட், என்ன வேணாலும் பண்ண முடியும். என் பேச்சு நீ கேட்கலையா, நான் அவனை ஃபயர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே இப்படி வந்து போனதால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து போகிருக்கு. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சார்ட் படி என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார்ட் படி பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து இப்போ அகெயின் அரௌண்ட் 87,945 வந்து போகலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 87,945 which is the 200 EMA அந்த பர்பிள் லைன் கிட்ட வருது. அண்ட் அது ஐட்டமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும், அது மேலே வந்து 2 4 hour கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா 200 EMA மேலே வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுறது லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கலாம் 2-3 தடவை ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, ஃபேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு இல்லையா. ஸோ அது ஆகக்கூடாதுன்னா 2 கேண்டில் மினிமம். ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்டாக மறுபடியும் ஒரு 92,800 வரைக்கும் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. பட் டெய்லியில் பார்த்தீங்கன்னா அது 92 போயிட்டு கீழே வரலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெத் கிராஸ் வந்து ஆகிருக்கு. ஸோ டெத் கிராஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா 200 EMA அண்ட் 20 EMA கிரே லைன் அண்ட் பர்பிள் லைன் பார்த்தீங்கன்னா டெத் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டலாக தெரிய வருது. ஸோ அந்த க்ரீன் கேண்டல் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ரெட்டாக வந்து இருக்குறியா. ஸோ இட்ஸ் அ ரீடெஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு 92,800 இல்லை 93,000 போயிட்டு அப்புறமா அது ஃபர்தர் இவாலுவேட் பண்ணணும், எப்படி வந்து வால்யூம் வருது, எப்படி வந்து நியூஸ் வந்து ஏதாவது வந்து எஃபெக்ட் பண்ணான்ட்டு. பட் அது இல்லைனா டெத் கிராஸ் வந்து பிளே அவுட் ஆச்சுன்னா மோஸ்ட்டாக தட் வில் பி த ஃபைனல் ட்ராப் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெத் கிராஸ் ஆகிட்டு எல்லாருமே ஓகே டம்ப் ஆக போகுதுன்னு நிறைய பெரிய பெரிய ஷார்ட் வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு டெத் கிராஸ்னால போனால் திரும்பி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் அடிக்க 77,000 to 78,000 வந்து போகலாம் ஓகேங்களா. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எத்தீரியம் பற்றி குயிக்காக பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா 2065 கிட்ட வந்து நேற்று வந்து ஹை வந்து போனது. இப்போ பார்த்தீங்கன்னா 2124 மறுபடியும் எத்தீரியம் வந்து போகலாம். ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு ஸோ ஒரு அசனிங் ட்ரையாங்கல் மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கே போச்சுன்னா அரௌண்ட் 2124 வந்து போகலாம். பட் டெய்லி க்ளோஸ் தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லியில் 220 அது ஒரு 20 EMA பார்த்தீங்கன்னா எத்தீரியமுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து க்ளோஸ் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் எத்தீரியம் BTC பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா BTCயை விற்றுட்டு இல்லை BTC கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கிட்டு ஆல்ஸில் வந்து இன்ஃப்ளோஸ் வந்து மணி போய்கிட்டு இருக்கிறதால எத்தீரியம்லும் பார்த்தீங்கன்னா மணி போகிறதால கொஞ்சம் மேலே வந்து போக ஆரம்பிச்சிருக்கு எத்தீரியம் BTC பேர். ஸோ அது வந்து ஆல் சீசனுக்கு நல்லது. ஸோ இது வந்து பிரேக் அவுட் இந்த ட்ரெண்ட் லைன் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அது வந்து இந்த வேர்ஜ் ஆஃப் அ பிரேக் அவுட் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் இண்டிகேட் பண்ணுது பிட்காயின் சீசன் இஸ் ஆல்ரெடி அதாவது ஆல்மோஸ்ட் கெட்டிங் ஓவர் விச் வில் ட்ரிகர் அண்ட் ஆல்ட் சீசன் அப்படி தான் வந்து காட்டிகிட்டு இருக்கு. பட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா இண்டெக்ஸ் ஆல்ரெடி பிட்காயின் சீசன் இப்போ வந்து அரௌண்ட் 25 கிட்ட போயிடுச்சு.
ஸோ அதாவது பிட்காயின் இண்டெக்ஸில் ஆல்ட் காயின் சீசன் இண்டெக்ஸ் 25 கிட்ட போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் ஆகும்போது மேலே வந்து போகிருக்கு. ஸோ தட் இஸ் அ ப்ரெடிக்ஷன் இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கலாம் எப்படி வந்து போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எப்படி பார்க்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான் ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ட்ரேடர்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரேட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஹோல்டர்னா அது வந்து ஆல்ரெடி சில காயின்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ப்ராஃபிட் பார்க்கணும். ஸோ அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லையா? பட் இது நம்ம ட்ரேடர்னால we can trade every day, we can trade every week, we can trade every 2 days. ஸோ ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா டைம் கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து பார்க்கும்போது நம்ம வந்து 1 மினிட்ல இவ்வளோ டாலர்ஸ் கூட எடுக்கலாம், 5 மினிட்ஸில் இவ்வளோ டாலர்ஸ் எடுக்கலாம், 10 மினிட்ஸில் இவ்வளோ டாலர்ஸ் எடுக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து நம்மளோட சிக்னல் ஃபேமிலியில் என்ன வந்து சார்ட் வந்து கொடுப்பேனோ இல்லை என்ன சிக்னல்ஸ் போடுவேனோ. ஸோ சில பேருக்கு அந்த ஒரு டவுட் இருக்குது இல்லையா? ஸோ எப்படி வந்து சிக்னல் இருக்கும் என்ன இருக்கும்ட்டு. ஸோ ரிஸ்க் ஃப்ரீ தான் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் இருக்கிறதால நான் வந்து நீங்கள் வந்து நம்மளோட இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10% ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஏன்னா அப்போ வந்து அது அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. விச் இஸ் ஒரு அப் ட்ரெண்டில் போகுதுன்னா அது இப்படி தான் ஹையர் லோஸ் அடிச்சு கீழே போகும் இல்லையா? மேலே வந்து போகும். ஸோ அப்படி ஹையர் லோஸ் வந்தாலுமே மேக்ஸிமம் 3 to 4% ஸோ அந்த ஒரு லோ அடிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக அடிக்காது. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அது கிடையாது இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் 2 to 3% தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 to 3% கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அது இன்னும் பார்த்தீங்கன்னா 7, 10%, 20% கூட டம்ப் ஆகுது. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் நம்மளை காப்பாற்றுது ஓகேங்களா? ஸோ அதுனா பார்த்தீங்கன்னா நம்மளோட நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி ரிஸ்க் ஃப்ரீன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து வச்ச ஸ்டாப் லாஸ் வேறு. இப்போ இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து தகுந்த மதியை சேஞ்ச் பண்ணிட்டாக்கா அந்த ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அடித்தாலுமே அவ்வளோ லாஸ் வந்து ஆகாது. அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஃபார் என்ன சொல்றது, டு ஸ்டாப் த லாஸ் அண்ட் டு ரிகவர் த மணி ஈஸிலி. அதே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் உங்களோட கேபிட்டல் வந்து அதில் இருந்து அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிட்டு டிசிஓ பண்ண கூட பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட காசு இல்லைன்னா அந்த ட்ரேட்லேயே அந்த காசு வந்து லாக் ஆகிடும். வேறு ட்ரேடு எடுக்கவே முடியாது. ரிக்கவரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன ட்ரை பண்ணுவேன்னா எவ்வளோ மினிமம் அடிக்க முடியுமோ ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி தான் சிக்னல்ஸ் கொடுப்பேன் ஓகேவா? ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த சிக்னல்ஸ் ஓகேங்களா? ஸோ நான் வந்து குவான்டிட்டி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, குவாலிட்டி. 2 சிக்னல் கொடுத்தாலுமே நச்சுன்னு கொடுக்கணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10 சிக்னல் கொடுப்பாங்க, அதில் 7 சிக்னல் ஹிட் ஆகும், 3 சிக்னல் தான் வந்து ப்ராஃபிட் தரும். ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அக்யூரசி. ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஓகே அது வந்து ஸ்பாட்டுக்கு வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10%. ஸோ தட் வாஸ் அ ஸ்டாப் லாஸ் இல்லையா? பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் சிக்னலே நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4% தான் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களோட லிவரேஜ் பொறுத்தது ஓகேங்களா? ஸோ 3x மேக்ஸிமம் 5x வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது தாண்டி நீங்கள் வந்து 20x 40x ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா தட் ரிஸ்க் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் நான் வந்து சொல்கிற ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரிஸ்க் தான், 3x to 5x இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த சிக்னல் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த காயின் வந்து பம்ப் ஆகும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசனிங் ட்ரையாங்கல்னா அது பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் ஆக ஒரு இதில் இருக்கும் ஜோனில் ஓகேங்களா? பட் அந்த டைமில் நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும் வித்தவுட் அ ரீடெஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ட்ரேட் மிஸ் ஆகக்கூடாதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு $100 ஒரு ட்ரேடில் போடுறோன்னா $20 ஃபார் தட் ட்ரேட் அப்போவே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணும்போது போட்டு அது பார்த்தீங்கன்னா மேலே போச்சுன்னா ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிடலாம் ஓகேங்களா? $20 நான் சிம்பிளாக சொல்கிறேன் 20%. அதே அதாவது திரும்பி டம்ப் ஆகிட்டு அந்த ரீடெஸ்ட் ஜோன் கிட்ட நான் வந்து பை ரேஞ்சுன்னு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் மறுபடியும் நம்ம ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணியோ இல்லை ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியோ டிசிஏ டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணோம்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே வந்துடும், ஆவரேஜ் ஆகிடும் என்ட்ரி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காயின் மறுபடியும் மேலே போச்சுன்னா தட் வில் பி அ குட் ப்ராஃபிட். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்டாப் லாஸ் கீழே வந்துடுச்சுன்னா விச் இஸ் 3 to 4%. ஸோ அது பார்த்தீங்கன்னா அன்அவாய்டபிள். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ட்ரேடிங். அது வந்து நெக்ஸ்ட் ட்ரேடில் மறுபடியும் பார்த்துக்கலாம்னு வந்து விட்டுணும் ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சு நான் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் தான் எடுப்பேன். திரும்பி பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் நான் வந்து கொடுக்க மாட்டேன். பட் நீங்களே ரிவெஞ்ச் எடுத்தீங்கன்னா தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். கூட பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஸ்கேல்பிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி 1 day
இல்லை சில ஹவர்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகிடும். சில டைம் பார்த்தீங்கன்னா 2 days 3 days வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? பட் இட்ஸ் நாட் லைக் அ ஸ்விங் ட்ரேட், வீக்லியோ மந்த்லி ஹோல்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. இட் இஸ் இன் அ டைப் ஆஃப் ஸ்கேல்பிங் தான் சொன்னால். பட் இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து நான் போட்ட உடனே எடுத்து ப்ராஃபிட் பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஸ்கேல்பிங் இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கேல்ப் லாங் ஸ்கேல்ப் ஷார்ட்னு சொன்னாக்கா அந்த காயினில் அப்பவே நீங்கள் வந்து போட்டு என்ன கொடுக்குறேன், லாங் கொடுக்குறேனோ இல்லை ஷார்ட் கொடுக்குறேனோ, ஸோ உங்களோட லெவரேஜ் பொறுத்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம்னா ஸோ அந்த காயினில் பார்த்தீங்கன்னா 3-2-3% ஈஸியாக கிடைச்சிடும். விட்டாக்கா பார்த்தீங்கன்னா 7 to 10% வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல சின்ன வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட வந்து இப்போ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபார் அ ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எது வேணாலும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு ஆஃபர் கூட வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது கூட மறக்காமல் நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் லிமிடெட் ஸ்லாட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் வேண்டாம், வேறு எதுவும் வேணாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் நீங்கள் வந்து காப்பி பண்ண விரும்புறீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கீழே இருக்கும். ஸோ காப்பி ட்ரேடிங்கோட லிங்க்கு. ஸோ அதை நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். பட் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான், தட் வில் நாட் பி டன் டெய்லி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே எனக்கு வந்து எதுவுமே வேணாம் ப்ரோ, நான் வந்து வெறும் சார்ட் வந்து பார்த்து தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல் பாயிண்ட்ஸோட இமீடியட் சார்ட்ஸ் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் ஒரு சேஞ்ச் கிடையாது, சேம் தான், கொஞ்சம் பாசிட்டிவ் நியூட்ரலைஸ் தான் இருக்குது, பெருசாக சேஞ்ச் கிடையாது. அப்புறமா நம்ம வந்து லிக்விடிட்டி மேப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் டைம் $1.96 billion worth ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் இருந்தது அரௌண்ட் 92,000 89,000 90,000 கிட்ட இல்லையா. பட் இப்போ பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட 800 million 900 million அந்த ஒரு ஜோன் கிட்ட வந்துருச்சு. ஸோ லாங்ஸாக இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, ஷார்ட்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு, விச் கேன் பம்ப் பிட்காயின் அப் டு 90 to 92,000 அப்படி தான் எனக்கு தோணுது. பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ட்ரம்ப் கூட மைக்கேல் சேலர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பேச போறாங்க. ஸோ என்ன பேச போறாங்க, என்ன ஆக போகுது, ஸோ அதை பொறுத்து பிட்காயினோட மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பிட்காயின் மூவ்மெண்ட் இருந்தாங்க கண்டிப்பாக தேர் வில் பி இம்பாக்ட் இன் த ஆல் காயின்ஸ் ஆஸ் வெல் இல்லையா. ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள பேர் சேஞ்ச் கிடையாது. ஸோ எப்படி பிட்காயினில் பம்புக்கு வந்து காட்டியிருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா US S&P 500 கூட பார்த்தீங்கன்னா நேற்று இந்த நியூஸ்னால பம்ப் ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வந்து நடக்குதுன்ட்டு. நாளைக்கு அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி மேக்டெக் தமிழ் இருக்காங்க கொஞ்சம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் பாதுகாப்பாருங்க. நன்றி, வணக்கம்.